தலைஞாயிறு அருகே குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க கோரி கிராம மக்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள அவரிக்காடு ஊராட்சியில் இருந்து திருத்துறைப்பூண்டிக்கு செல்லும் தார் சாலை உள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த சாலை கடந்த 6 மாதமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலையில் பெரிய அளவில் பள்ளங்கள் உள்ளன. இதனால் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகிறது. இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த சாலையின் வழியாக தான் அவரிக்காட்டிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் பிரதான சாலையில் ஆஸ்பத்திரி, நீதிமன்றம் உள்ளிட்டவை உள்ளன. அந்த சாலை இல்லை என்றால் சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் சுற்றிதான் திருத்துறைப்பூண்டிக்கு செல்ல முடியும். இதனால் சாலையை அவரிக்காடு, கள்ளிமேடு, நாகக்குடையான், கத்தரிப்புலம், தாமரைப்புலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அந்த சாலையில் பெரிய அளவில் உள்ள பள்ளத்தினால் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த பள்ளத்தால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தடுமாறி கீழே விழுந்து காயமடைகின்றனர். இந்த நிலையில் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க கோரி அந்த பகுதி இளைஞர்கள் மற்றும் கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் உள்ள பள்ளத்தை சுற்றி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதமடைந்த சாலையை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இல்லையா சந்திரமுகருக்கு வரதான் 45 அந்த மாதிரி வாங்க தலைவர் கரெக்டாக வர்றாரு. தண்ணி இறங்கி அந்த மீன் எப்படி
നമ്മൾ കറക്റ്റാണ് ഇറങ്ങി
அங்கே இருக்கா நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்துக்கு உட்பட்ட அவரிக்காடு பொங்கலச்சேரி சாலை இருக்கக்கூடிய இந்த திருநிலைப்பட்டி முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் கடந்த 6 மாத காலங்களாக இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. ஒரு அவசர பணியாக அல்லது ஒரு மருத்துவத்திற்காக நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளிமேடு, அவரிக்காடு, வண்டல் மற்றும் நாகக்குடையான், கத்திரிப்புலம் போன்ற கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் இந்த சாலையைத்தான் திருப்பி செல்வதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களை இந்த சாலையில் செல்லும் போது அச்சுறுத்தும் விதமாக உள்ளது இந்த சாலை. வாகனங்கள் பிறண்டு விழுந்தால் ஒன்று ஆற்றிற்குள் வேண்டும், இல்லையென்றால் இந்த பக்கம் ஆற்றிற்கு வேண்டும். அப்படி நடைபெறும் பொழுது உயிர் பலியாக ஏற்படக்கூடிய தன்மை நிலையில் தான் இந்த சாலை உள்ளது. ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள இந்த சாலையை கடந்த ஒரு 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு தரமற்ற சாலையை போட்டு அந்த சாலையில் அவர்களுடைய சம்பாதித்ததற்காக போடப்பட்ட சாலையாகவே தெரிகிறது இந்த சாலை. இதனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றோம். ஒரு எமர்ஜென்சி, ஒரு மருத்துவம், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு முதியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமாக எடுத்துகிட்டு போகணும்னா நாங்கள் அவங்க கொண்டு போகிறத பார்க்குறதா இல்லை இந்த வண்டியில் சாஞ்சி போடாமல் போகுங்கிற ஒரு பயத்திலேயே இந்த சாலையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பல முறை அரசு அதிகாரிகளுக்கும் அரசை சார்ந்தவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் மனு கொடுத்துள்ளோம். அதே போல் அவர்களுக்கு தகவலையும் சொல்லியிருக்கிறோம். அவர்களை கேட்கும் பட்சத்தில் இந்தா செய்து கொடுக்கிறோம், அந்தா செய்து கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். மற்ற நெருக்கி பிடித்து கேட்க சென்றோமானால் ஃபண்டு இல்லைங்கிறாங்க. எல்லாம் ஒரு சின்ன ரோட ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சாலையை அமைப்பதற்கு ஒரு நிதி இல்லை என்பது ஒரு ஆச்சரியக்குரியான ஒரு கேள்வியாக உள்ளது. இதற்கு தகுந்த நடவடிக்கை மிக விரைவில் அரசு மற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுக்க வேண்டும். எடுக்கப்படவில்லை என்றால் உடனடியாக பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டமாக, நடவு நடும் போராட்டமாகவோ அல்லது மீன் குஞ்சு வளர்ப்பதாகவோ இந்த குளமாக அதை பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம்.